கேளுங்க. இப்போ இது பார்த்தீங்கன்னா, அந்த எண்ணெயிலேயே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலா வச்சுக்கோங்க. எண்ணெய் எப்பவும் போல நார்மல் காய்க்கு எண்ணெய் வைக்க மாரி இல்லாம, இது உருளைக்கிழங்கு வறுவல்ன்றதுனால கொஞ்சம் கூட எண்ணெய் வச்சுக்கணும். இப்போ இதில உருளைக்கிழங்கு இதில சேர்த்துடலாம். நான் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு தோல் சீவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதில சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அந்த வெங்காயம் அதோடையே கொஞ்சம் நல்லா அதே அப்படியே வதக்கி விட்டுக்கோங்க. என் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்ன்ற பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இப்போ இதை நான் அப்படியே நல்லா கிளறியாச்சு. இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா அப்படியே இதை கிளறி விட்டுருங்க. அந்த கரண்டியால் அடுப்பை நல்லா மீடியம் சைஸ்லேயே வச்சுருக்கேன். இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக சீக்கிரமாக இது செய்யக்கூடியது இந்த உருளைக்கிழங்கு வறுவல் பார்த்திங்கன்னா. இந்த மாதிரி செஞ்சால் நம்ம ரசம் சாதம், மோர் சாதம், நீங்கள் இது சப்பாத்தி அந்த மாதிரி கூட இது சைட் டிஷ்ஷாக அது வச்சு சாப்பிட்லாம். இப்போ இதில் தண்ணி